இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தூங்கிட்டாங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு தான் எந்திரிப்பாங்க. அதுக்குள்ள நான் சீக்கிரமா போய் விளையாடிட்டு வந்துடுறேன். இப்ப அடுத்து யார் பேட்டிங் பண்ண போறது? சரி, ஓகே ஒரு வேலை பண்ணலாம். நாம இங்கி பிங்கி பாங்கி போட்டு டிசைட் பண்ணலாம். ஓகே ஸ்டார்ட். இங்கி பிங்கி பாங்கி. Who shall bat in the very next game? A-E-I-O-U. And that is அங்கிள் யா Manas. இங்க வா. நானும் விளையாடுறேன். அட நீ விளையாட போறதுல பேட்டிங் பண்ண போறடா சிங்க குட்டி. இந்தா பேட்டிங் பண்ணு. அட அங்கிள் அவன் இப்பதான் வந்த உடனே பேட்டிங் கொடுக்கிறது சீட்டிங் இல்லையா? இப்ப பேட்டிங் பண்ண வேண்டியது நான் தானே. அட உன் டர்ன் தான். ஆனா வயச பாரு, நீ எவ்வளவு பெரிய பையன் இல்ல? இவனை பாரு எவ்வளவு சின்ன பையன், எல்லாரோட சின்னவன்ல. சோ இவனுக்கு பேட்டிங் கொடுக்கலாம்ல. அதுக்கப்புறம் நீயே பேட்டிங் பண்ணிக்கோ, நான் இவனுக்கு என்னோட பேட்டிங்க கொடுக்குறேன். இதுல யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் பேட்டிங் கிடைக்கும். பாலு குடு. கம் ஆன் மானஸ். அட ஓய், இந்த பேட் சைஸ் கூட இல்ல. நீ பேட்டும் ட்ரெஸ்ஸும் எப்பவும் நம்ம சைஸ்ல இருக்கணும். இப்படி இல்ல, இது நல்லா பிடிச்சு விளையாடணும். பிடிச்சுக்கோ. இவனுக்கு தோனி ஆகணுமா? ரெடி? ரெடி? அட பால் பின்னாடி போயிடுச்சு. அங்க பாருங்க, பின்னாடி கண்ணாடி காலி. What a six! What a six! Manas, என்ன ஷாட் அடிச்சப்பா. வாவ் மானஸ், வாவ். நீ கண்ணாடிய சேதற விட்ட. ஆனா நான் எப்படி அவ்வளவு தூரம் நல்ல ஷாட் அடிச்சேன்? அதான் அடிச்சு உடைச்சிட்டியடா. ரொம்ப யோசிக்காத. ஷாட்ட பாரு, நீ என்ன ஷாட் அடிச்ச தெரியுமா? இன்னைக்கு என் அம்மா துவைச்சு எடுக்க போறாங்க. இந்த மோனையா என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டாரு போல. இந்த முறை அவர் எல்லா லிமிட்ஸையும் கிராஸ் பண்ணிட்டாரு. நான் ஏற்கனவே 2 பால கொடுத்துட்டேன். ஆனா இந்த முறை இவரு கண்ணாடியை உடைச்சு என் கோவத்தை அதிகமாக்கிட்டாரு. நான் என்ன பண்ற பாருங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். நீ மட்டும் இப்படியே விளையாடனன்னு வையே, மானஸ் நீதான் மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி மேட்ச், 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 மேன் ஆஃப் தி மேட்ச். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன் தானே? அதுலயும் மிஸ்டர் மோகன் கிட்ட இருந்து தூரமா இருக்கணும்னு சொன்னல. இவரு திருந்தாம சுத்திட்டு இருக்காரு. நீ இவருக்கு சிஷ்யன் ஆயிட்டு இருக்கியா? திருந்தலனா என்ன அர்த்தம்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இப்படி கிரிக்கெட் விளையாடுறது அவ்வளவு பெரிய தப்பா? நாமெல்லாம் பெரிய தப்பு பண்றோமா என்ன? ஒரு நிமிஷம் மிஸ்டர் மோகன், நான் உங்க கிட்ட பேசல, என் பையன் கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்க நடுவுல பேசாதீங்க, சரியா? மானஸ், மானஸ் உள்ளவே இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொன்னானா? நீ வெளியே வந்துட்டல்ல. உள்ள போ. ஒருவேளை இங்க விளையாடுறதையோ இல்ல யாராவது சத்தம் போடுறதையோ நான் பார்த்தேன், அப்புறம் அடிதான் விழும். வா. என்ன அடிப்பியா? நீ திரும்ப அது முன்னாடி போ. மானஸ் நீதான் மேன் ஆஃப் தி மேட்ச். முன்னாடி மானஸ் உனக்காக நாங்க காத்திருப்போம். மானஸ் 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 உள்ள தள்ளி கதவை மூடிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? யாருக்கு பேட்டிங் வேணும்? மானஸ், நான் உன்கிட்ட எத்தனை முறை வேணான்னு சொன்ன, ஆனாலும் நீ எப்படி என் பெர்மிஷன் இல்லாம இப்படி வெளியே போவ மானஸ்? இது வரைக்கும் நான் சொன்ன வார்த்தையை நீ மீறினதே கிடையாது. நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி தானே நீ பண்ணுவ. இன்னைக்கு மட்டும் நீ எதுக்கு இப்படி பண்ண மானஸ்? ஆனா அம்மா, ஆனா அவனால இல்ல. இங்க டேபிள்ஸோட சேர்த்து நோட் புக்ல 100 டைம்ஸ்
அம்மா இனிமே நீங்க சொல்றதுதான் நான் கேப்பேன்னு எழுது. 100 டைம்ஸா? எழுதுன்னு சொன்னேன். இது ரொம்ப அதிகம்மா. மானஸ் பென்சில் எடுத்து எழுது. எழுது. மானஸ், அங்கலம், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒருவேளை அம்மா நம்மள பார்த்துட்டாங்க, 2 பேரையும் துவைச்சு எடுத்துருவாங்க. அம்மா இன்னைக்கு ஃபுல் டிராக்வால் மூமெண்ட்ல இருக்காங்க. அட மானஸ், எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்லப்பா. எனக்கு உன்ன நினைச்சதா பாவமா இருக்கு. உங்க அம்மா உன்ன அடிக்கலாம் இல்லல? ஆனா அவங்க திட்டிக்கிட்டே உன்னை இருக்காங்க. திட்டினாங்களா கண்ணா? ஐம் சோ சாரி மானஸ். அந்த கிருஷ்ண பரமாத்மா எதுக்கு இவ்வளவு அழகான குழந்தைகளை இப்படி பாடாப்படுத்துறாரு? உன்னோட அம்மா உன்னை எல்லாரும் முன்னாடியே திட்டி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இந்த சன்னி என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன? வேண்டா விடு, அதை கேட்ட நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்க. சொல்லட்டுமா? சன்னி என்ன சொன்னான்னா, இந்த மானஸ் ஒரு பயந்தாங்கோழியா. வீட்டுல அவனோட பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி பயந்தாங்கோழிங்க கூட தான் அவன் விளையாட மாட்டேன்னு சொன்னான். மத்த பசங்களும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையா சொல்லணும்னா உன்னோட மானத்தை ஃபலூடா ஆக்கிட்டாங்க. ஃபலூடா. சோ sad மானஸ். ஆனா அங்கிள், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணனும்? நீ உன்னோட குரலை ஓங்கி எழுப்பணும் மானஸ். நீ உன்னோட உரிமைக்காக சண்டை போடணும் மானஸ். நீ அப்படி என்ன தப்பு பண்ண? விளையாடி தானே இருந்தா. குழந்தைங்கன்னா அப்படி விளையாட தானே செய்வாங்க. சம்மர் ஹாலிடேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ்ல பசங்க என்ன பண்ணுவாங்க? விளையாட தானே செய்வாங்க. பேசாம நீ அமெரிக்காவுல பிறந்திருக்கணும் மானஸ். ஏன்னா அமெரிக்காவுல பேரண்ட்ஸ் பசங்க விளையாடுறத தடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அத மீறி தடுத்தாங்கன்னு வைய, இந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ரியலி? அதுக்கப்புறம் போலீஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது பனிஷ் பண்ணுவாங்களா? இல்ல மானஸ். போலீஸ் எதுக்காக பேரண்ட்ஸ் பனிஷ் பண்ண போறாங்க? ஜஸ்ட் போலீஸ் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அவங்கள திருப்பி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்களாயிடுவாங்க. அவங்க எப்பவும் அவங்க பசங்களை எதுக்காகவும் தடுக்க மாட்டாங்க. என்ன போலீஸ பார்த்தா எல்லாருக்கும் பயந்தானே? உனக்கான டைம் வந்துருச்சு மானஸ். இப்ப நீ உன்னோட குரலை எழுப்பிதான் ஆகணும். இன்னைக்கு நீ உன்னோட உரிமைக்காக சண்டை போட்டாகணும். நீ இப்ப ஸ்ட்ராங் ஆகணும் மானஸ். நீ சண்டை போட்டாகணும் மானஸ். நீ ஜெயிச்சாகணும் மானஸ்.